கடகம் எல்லாம் தலைகீழா மாறும். என்ன மாறப்போகுது? டைட்டிலையும் தமிழையும் பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோக்குள்ள நான் அதை பத்தி தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம, அவசரப்பட்டு கமெண்ட் பண்ணாம பொறுமையா பாருங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கடகம் ராசிக்கான நவம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். கால்ஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஏ ஜென்ரேட்டட் கிடையாது. எல்லாமே உங்களோட பர்த் சார்ட்டை நானே இண்டிவிஜுவலாக ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். கடகம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 2.5 இயர்ஸா அஷ்டம சனி போட்டு புரட்டி எடுத்துருச்சு. ஸோ நல்லதாவே சொன்னாலும் உங்களால் அதை நம்பவே முடியாது. நீங்கள் இன்னும் அது அஷ்டம சனி உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்திருக்கவே முடியாது உங்களால். உங்களால் இதுதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட உங்களுக்கு வராது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது உங்களுக்கு. லிமிட்டட் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லேயே இருப்பீங்க. ஆனா சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா கோச்சார அமைப்புல அதிசாரம்னு சொல்லுவோம். அதிசார அமைப்புல குரு உங்களுடைய ராசி மேல உச்சமாகி இருக்கு. கடகம் ராசி மேல உச்சமாகி இருக்கு. முக்கியமான ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 5, 9வது ஸ்தானங்கள், அதிர்ஷ்டம், பாக்கியம், அதிர்ஷ்டஸ்தானம், 5வது இடம், 7வது இடம், 9வது இடத்த குருவுடைய பார்வை தொடர்பு கொள்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க உங்களுக்கு. ஒரு 50 நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கடைசி வார மாதிரியான விஷயம். குழந்தைங்களால நன்மை கிடைக்கிறது, குழந்தைங்களால அப்ரிசியேஷன் கிடைக்கிறது. குழந்தைங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து நிறைய அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறத நீங்க பாப்பீங்க. குழந்தைங்களால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நடக்கும். பிள்ளைங்களை ரொம்ப நாளா மீட் பண்ண முடியல, வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் கூட நடக்கும். அடுத்தது அஷ்டம சனியில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லவ் பிரேக்கப் ஆயிருக்கலாம், பார்ட்னர் விட்டு செப்பரேட்டடா இருந்திருப்பீங்க. அஷ்டம சனியில பாஸ்ட் 2.5 இயர்ஸ்ல இது நடந்திருக்கும் எல்லா கடகராசிக்காரங்களுக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல மேரிட்டல் லைஃபா இருக்கட்டும், பார்ட்னர் விட்டு செப்பரேட்டடா இருந்தவங்க நடந்திருக்கு, டிவோர்ஸ்லாம் கூட நடந்திருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா இந்த 50 நாட்கள்ல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகேவா? அடுத்தது கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். ஆல்ரெடி இருந்த கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாயிட்டு கணவன் மனைவிக்கான ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். 9வது இடம், பூர்வீகத்தை டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானமான 9வது இடம், தகப்பன் வழி, சரியா? அப்பா, பூர்வீகம், நேட்டிவ் ரிலேட்டடான விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குங்க. பூர்வீகத்துல லேண்ட் வாங்குறது, பூர்வீகத்துல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது மாதிரியான விஷயம் எல்லாம் கூட உங்களுக்கு நடக்கும். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 50 நாள் ஃபுல்லா உங்களுக்கு குரு ராசி மேல இருக்கும். அதுவும் பர்டிகுலரா தனாதிபதி, உங்க ராசிக்கு தனாதிபதியான சூரியன் நீசமா இருந்தது கொஞ்சம் ஒரு டல் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 15 டேஸ் வரைக்கும். 15 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனாதிபதிக்கும் நல்லா குருவுடைய பார்வை கிடைச்சிரும். 10வது அதிபதி தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம், சரியா? 9வது அதிபதியான குரு உச்சமா இருக்கிறதும் தர்ம கர்மாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 9வது அதிபதி குரு உச்சமாயிருக்கு. 10வது அதிபதியான சூரியனை தொடர்பு கொள்ளுது. 9வது இடம் பாக்கிய ஸ்தானத்துக்கு உச்ச குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா உங்களுடைய கடகம் ராசியை பார்த்தீங்கன்னா ஓவராலா ரொம்பவே சூப்பரா இருந்திருக்குங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. எல்லாமே கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு பொசிஷன்ல இருக்கு இந்த நவம்பர் மாசம். அதுக்கடுத்து நல்ல பணவரவுகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் ஒரு மாதிரி டல் அடிக்கும் நவம்பர் மாசம். அடுத்தது 15க்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அரசு சம்பந்தமான விஷயம், அரசாங்கம் சம்பந்தமானது, அரசு அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, மினிஸ்டர் எம்எல்ஏ மீட் பண்ண முடியல, மினிஸ்டர் மீட் பண்ண முடியலன்றவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது மாதிரியான விஷயம் நடக்கும். அவங்களால உங்களுக்கு ஃபேவர்ஸ் நடக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல தான் ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுல ப்ரொமோஷன், அப்ரிசியேஷன் மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க, பொலிட்டிஷியனா இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப எலெக்ஷன்லாம் கூட வந்துட்டு இருக்குல்ல, கடகம் ராசிக்காரங்களுக்கு பாலிடிக்ஸ்ல நீங்க ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஃபியூச்சர் இருக்கு. 2026 ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் அக்டோபர் மந்த் சூரியன் சனியுடைய பார்வையிலே இருந்துச்சு. அதன் தனாதிபதி, உங்க ராசிக்கு தனாதிபதியான சூரியன் சனி பார்வையில இருந்தனால பண வரவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்னடா எதுவும் வரமாட்டேங்குது பிசினஸ் பண்றவங்களுக்கு பர்டிகுலரா.
கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடிக்குதுங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்ப இந்த நவம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தனாதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பணவரவுகள் இருக்குங்க. அஷ்டம சனி ஃபுல்லா விலகிடுச்சு. இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி இருந்த கஷ்டங்கள் இப்ப எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நன்மைகள் நடக்கிறது நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க புதுசா 2026ல ஏதோ நல்ல விஷயம் பண்ணணும், புது நியூ பிகினிங்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பேஸ்மெண்டா இந்த நவம்பர் டிசம்பர் மாசம் இருக்கும். சந்திரன் சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி ஏன்னா ராகுவோட இணையும், உங்களுடைய ராசி நாதனான சந்திரன் ராகுவோட இணைஞ்சு 8ல மறையும். ஸோ சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ல ராகுவோட சேர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். சந்திராஷ்டமம் இந்த வருஷம் நடக்கக்கூடிய சந்திராஷ்டமம் ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் ராகுவோட சேர்ந்து 8ல மறையும். இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பார்வை இருந்துச்சு, இப்ப குரு பார்வை இல்லை. ஸோ சந்திராஷ்டமம் நாட்களான 27, 28 அந்த டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துடணும். ஏன்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் 8ல மறையாது நல்ல விஷயம் கிடையாது. வலிமை இழக்குது, ராசிநாதனும் கூட. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனசு ஒரு நிலையில இருக்காது, கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. டிராவல் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்காது. ஸோ டிராவலிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த டைம்ல யாராவது ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் ஆறாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கிறோமா சேர்த்துக்க வேண்டாமா அப்படிங்கிறதுல நிறைய தடவை யோசிச்சு முடிவு பண்ணும். முக்கியமா சந்திராஷ்டமம் நாட்கள்ல புது அறிமுகங்கள் வர்றதை தவிர்த்துறது நல்லது. ஏன்னா அவங்க வந்து சந்திராஷ்டமம் நாட்கள்ல உங்களுக்கு அறிமுகம் ஆகுறாங்கன்னா நீங்களே ஒரு தெளிவா இல்லை அந்த டைம்ல, அப்பதான் அவங்க இன்ட்ரடியூஸே ஆகுறாங்க. அப்படிப்பட்ட பர்சன் வந்து நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுக்காக அந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாசம் இல்லை, எல்லா மாதம் சொல்லக்கூடிய இந்த வீடியோல நான் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். நவம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல பணவரவுகள் எதிர்பார்க்கலாங்க. பிசினஸ் பண்றவங்க அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரபிளான ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. தனாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியுமான செவ்வாய் குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால நல்ல பணவரவுகள் இருக்கும். சகோதர வழியில நிறைய நன்மைகள் இருக்கும். சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவோம். சகோதர காரகனான செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சகோதர வழியில சில நன்மைகள் இருக்கும் உங்களுக்கு. ராசிக்கு 4வது அதிபதியான சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கனால ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியே படிக்க போகணும்னு நினைக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஓவராலா கடகம் ராசிக்கு முன்னாடி இருந்த தொந்தரவுகள் எதுவுமே இருக்காதுங்க. அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் நடக்கிறத ஃபீல் பண்ண முடியும். இருந்தாலும் எனக்கு வந்து எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கடகம் ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களோட சொந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நன்மைகள் நடக்கிறத ஃபீல் பண்ண முடியும். உங்களோட சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. உங்க சொந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி ஏதோ தப்பா 6, 8 தசாபுத்தி ஏதோ நடக்குது, இல்ல பாவத்தன்மை வாய்ந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரத்துல நடக்கக்கூடிய இந்த நன்மைகளை அனுபவிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதனாலதான் நான் என்னதான் கடகம் ராசியா இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட ராசி பலன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 30% தான். ரிமைனிங் 70% உங்களோட சொந்த ஜாதகத்துலதான் இருக்கு அப்படிங்கறத நான் எல்லா வீடியோலயுமே சொல்லுவேன். ஸோ உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.